2 லைனும் இருக்கு. ஒரு ஆல் டைம் ஹையாவும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ 26,260க்கு மேல மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேள ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அதற்கு பிறகு போய் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெய்ன் ஆனாலும் சரி, ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் 26,380. ஸோ இந்த லெவல் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஒருவேள மார்க்கெட் ரீஅகைன் 26,260க்கு கீழ சஸ்டெய்ன் ஆயிருச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ வேற என்ன நடக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ரேஞ்சோட ஓப்பனும் ஆகலாம். ஒருவேள டே ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, டே லோக்கு பாசிபிலிட்டீஸ் அதாவது ரீஅகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டத்துக்கு வரலான்றது ஒரு சான்சஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ஹை ஃபெயில்ட் ஆகணும் அல்லது பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி நடக்கும்போது அதாவது 26,260 ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் நடக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் ரீஅகைன் மார்க்கெட் இட் வில் கம் டவுன் அப் டூ 26,070 இந்த லெவலுக்கு அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட பேட்டர்ன் பிரேக் அவுட் ஓட பாட்டம் அதாவது அந்த பேஸ்க்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு.